ஆனா அதாவது மக்களுக்கு வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா பண்ண மாட்றாங்க. செய்யறேன்றாங்க, செய்ய மாட்றாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது தெரியுமா? தானா தேடி வரோம் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு பைசா கட்ட மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஏழைப்பட்டவங்க நாங்க. அதனால ரொம்ப வறுமையில இருக்கிறோம். இருந்தாலும் அம்மா அம்மா இருந்தாங்க. எம்ஜிஆர் போன பிறகு அம்மா இருந்தாங்க. அம்மா நல்லா சலுகை பண்ணாங்க. இருந்தாலும் அம்மா பிறகு ஐயா இருக்கிறாரு. இல்ல சொல்ல. அந்த ஐயா வந்து நம்மளுக்கு பண்ணாக்கா நல்லதான் நடக்கும். இப்போ எங்களுக்கு கோரிக்கை என்னன்னாக்கா ரெட்டால தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். திமுக ஆட்சியில நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்களா? கிடையாது. ஆதிவாசிகள் இதுவரை எங்களுக்கு சலுபடி எதுவும் கிடையாது. கூட பாரு கரண்ட்டுக்கு துடுக்கு தான் கரண்ட் வாங்குறோம். அதே மாதிரி பசங்களுக்கு இப்ப ஸ்கூலுக்கு வந்து துடு கேக்குறாங்க. அதாங்க சுத்தம் தான் வரும். உங்களுக்கு ஒன்னும் அந்த இது மாறல. எம்ஜிஆர் மாரி இன்னும் மாறல. இதான் உண்மை. எங்களுடைய கருத்து என்னன்னா இதுதான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். விலைவாசி எல்லாம் அதிகமா ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. விவசாயம் ஏறுதுங்க ஐயா. காய்கறி வாங்க முடியல. எல்லா வேலையும் ஏறுதாங்குது. பெட்ரோல் ஏறுது, டீசல் ஏறுது, எல்லாம் ஏறுது. உழைப்பாளிகள் மட்டும்தான் ரொம்ப கீழ்மட்டமா போகுது. கூலி இறங்குது. எங்களால சமாளிக்க முடியல. கூலி இறங்குது. கூலி கம்மியா கொடுக்குறாங்க. விலை செய்யறது கூலி கம்மியா தராங்க. எங்களால வாய்ப்பு ஒரு 80 வயசு ஆகுதுனாக்கா என்ன 30 வயசு பேர் எனக்கு செய்ய முடியல. ஏன் இப்படி நடக்குது நாட்டுல? ஏன் அதை தட்டி கேட்க மாட்டாங்க அதிகாரிங்க? இதான் எங்க கோரிக்கை. சரி, ஆனா எடப்பாடி முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க? நல்லா ஐயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா.